நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் இசைராஜா தேவர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. திருநெல்வேலியில் ஜங்ஷனில் நமது ஐயா முத்துராமலிங்கத்தர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் நம் இனத்தையும் மிகவும் இழிவாக பேசிய அந்த சாதி வெறியன் செந்திலை இன்னும் காவல்துறை கைது செய்யலை. அவனை கைது செய்யறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, குற்றவாளி அவன் மட்டுமல்ல, அவன் வெறும் அம்பு மட்டும்தான். தென் மாவட்டத்தில் சாதி மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் இருக்கு. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாம் தமிழர் சீமான் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைத்துதான் இந்த செந்திலை வைத்து விளையாடி இருக்கிறான். அதனால்தான் இந்த செந்தில் பேசியது. நாம் தமிழர் சீமானை கைது செய்யும் வரை நம்மளுடைய போராட்டம் தொடர வேண்டும். ஏன்னா அவன் ஒரு அம்பு. அவனை நம்ம கைது பண்றதுக்கு போராட்டத்துக்கு அவன் அவ்வளவு பெரிய ஒரு ஆளும் கிடையாது. ஆனா சீமான் தான் இதற்கு முழு காரணம். சீமான் தான் தொடர்ந்து முக்குளத்தோருக்கு எதிரான கருத்துக்களை இவன் மூலமா சொல்லிக்கிட்டே வந்தான். எல்லா மேடையிலையும் இவன் உட்கார்ந்து பேசுறத அழகு பார்த்ததுவன் சீமான். அதனால விரைவில் திருநெல்வேலி அல்லது சென்னையில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்த போறேன், சீமானை கைது செய்ய சொல்லி. அதுல தென் மாவட்டத்தில் இதுவரை நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சீமான் தான் காரணம் என்று அரசுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். இதை நம்ம எல்லாம் கவனம் இல்லாம விட்டுட்டோம். இந்த சீமானால நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி நம்ம சீமான கணக்கில் எடுக்காம விட்டுருந்தோம். ஆனா தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் சீமான் தான் காரணமா இருந்திருக்கான் என்பது இதன் மூலம் தெரிய வருது. விரைவில் பேரணிக்கு அனுமதி வாங்குவேன். ஒன்று திருநெல்வேலி, இல்லைன்னா சென்னை. ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் தயாராகிறீங்க. நாம ஒன்று கூடி நின்னாதான் சீமான் போன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நன்றி.